ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்லேயும் தனித்தனியாக நம்ம எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, கடுகு, சீரகம் இதை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூசணிப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் பொதுவாகவே நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி பூ எடுத்துக்கலாம். அதோட காம்பு பகுதியிலேருந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பூவில் ஏதாவது ஒரு பக்கம் இப்படி பண்ணிவிட்டு இதை வச்சுக்கலாம். இதை நம்ம சுத்தமாக கழுவிக்கணும். ஏன்னா பூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது கொடியில் வர்றது, நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம நல்லா கழுவ போகிறோம். இந்த காம்பு பகுதியிலேருந்து இப்படி கிள்ளி எடுத்துடணும். மேலே இருக்க அந்த காம்பும் அதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டிக்மாவும் எடுத்துடலாம் இப்படி. அதுக்கப்புறம் இந்த பூவை நம்ம கழுவிக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ தண்ணி வச்சு அதில் நல்லா சுத்தமாக கழுவுங்க. கையில் தேய்ச்சி இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அப்போ தான் அதுக்குள்ளே எந்த தூசியும் மண்ணும் இருக்காது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை பலவிதமாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம். நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா பூசணிப்பூ நம்ம அப்படியே வச்சுருக்கோம், பூசணிக்காய் மட்டும் சாப்பிடுவோம். ஆனால் இதை சாப்பிடலாம். இந்த மாதிரி இது சாப்பிட்டா எலும்புக்கு நல்லா ஸ்ட்ராங்காகும். அதோட நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும், விட்டமின் சக்திகளும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் இந்த ஸ்நாக்ஸு. பாருங்கள் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். நம்ம ஏற்கனவே கூட இந்த பூவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூ சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதனால தான் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ வேக வச்ச ஒரு 3 உருளைக்கிழங்கு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இப்படி நல்லா மசித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எடுத்திங்கன்னா ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர், கேரட் இது ரெண்டுத்தையும் கூட நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம 2 மிளகாய் தான் சேர்த்துருந்தோம். அதனால் இது காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் 4 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வரும் இந்த மாதிரி. இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் உப்பு சேர்க்கலை. சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இதில் மசாலாவில் நம்ம எதுக்காக தண்ணி அதிகமாக சேர்க்கலைன்னா உருளைக்கிழங்கோடு சேர்த்து பிசையும் போது இது சரியாக போயிடும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே முடிஞ்ச வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா ரொம்பவே டேஸ்டியானது அதோட வாசனையும். அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் கடலை மாவு, அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்க்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கூட நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி முட்டை உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டை சேர்க்க வேணாம். அதுக்கு பதில் தண்ணி ஊற்றியே நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடணும். இதுலேயும் கூட நீங்கள் மிளகாத்தூள், சீரகம் இதெல்லாம் சேர்க்கலாம் தேவைப்பட்டால். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது நல்லா கலந்துக்கணும். இதில் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்க கன்சிஸ்டன்சி இருக்கோ அதே போல் கலந்துக்கோங்க. இப்போ இதை கலந்து ரெடியாக வச்சுட்டோம். அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாயோ இல்லை ஒரு தவாவோ வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க. அதில் இந்த பூ எடுத்து
அதுக்குள்ளே இந்த மசாலாவை இப்படி வச்சு பாருங்கள், இப்படி மூடிடுங்க. அவ்வளோதான். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை உள்ளே வச்சு பூவை மூடிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கடலை மாவு மிக்சிங்கில் இதை இப்படி போட்டு எடுத்து அப்படியே தவாவில் வச்சிட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒடிஷாவில் வந்து இந்த பூவே அப்படியே இப்போ நிலத்துலேருந்து கொண்டு வந்தாங்கன்னா அப்படியே பறிச்சுட்டு கட்டி விற்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ். சிட்டி சைடில் விற்கணுன்னா கிராமத்து சைட்லேருந்து கொண்டு போய் விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு கீரை மாதிரி இதோட சேல்ஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ அதே போல் இன்னொரு பூலையும் மசாலா வச்சு நம்ம இந்த மாதிரி அதுக்குள்ளே போட்டு எடுத்து தவாவில் வச்சிடலாம். இதே போல் எல்லா பூவையும் நம்ம வச்சுக்கலாம். எல்லா பூவையும் இந்த மாதிரி வச்சாச்சு. மசாலா வந்து நான் ஒரு பூ வந்து பெருசாக தெரியுது பாருங்கள். அதில் அடியில் ஒரு பூவும் நடுவில் மசாலா அதிகமாக வச்சு மேலே ஒரு பூவும் வச்சு செஞ்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். கடாயில் அதிகமாக எண்ணெய் வச்சு, ஆனால் அதிகமாக எண்ணெயில் செய்கிறத விட இந்த மாதிரி செய்யலாம். இது கொஞ்சம் இந்த பக்கம் ஒட்டிகிட்ருக்கு. இதை நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிடுறேன். இதை மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் தவாலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. இதுவே இதுக்கு சரியாக போயிடும். அதனால் நான் இன்னும் எண்ணெய் சேர்க்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸ்லோவான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வேக விடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே மசாலாலாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் 2 சைடும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. நைட் ஆகிடுச்சு, அதனால் இருட்டாக இருக்குது, சரியாக தெரியல. இருந்தாலும் இதை சாப்பிட்ற பூ தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த கிளிப்பை எடுத்திருக்கோம். கொஞ்சம் நல்லாவே இருட்டிருச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவர் கொஞ்சம் சுற்றி சாப்பிட்றாரு. அவருக்கும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டிலையே ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.